ஹலோ மக்களே, வெற்றி துளசி சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. விருந்தில் போலி நகையை மாற்றி கோல்டு செயினை வச்சு தன்னோட குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தினது வெற்றி தானே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம துளசியும் அவங்க அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கன்சீவாக இருக்க நம்ம அஞ்சலிக்கும் மகேஷ் பற்றின உண்மை முகம் தெரிய வருதுன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அபிராமி கூட்டிகிட்டு வந்த ஆளும் அது ஒரிஜினல் நகைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அபிராமியை பயங்கர ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க, அது கவரிங் தான், நல்லா திருப்பி பாருங்களேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆளும், நானும் நிறைய வாட்டி பார்த்தாச்சு, உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தால் வேறு ஆளை கூப்பிட்டே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அபிராமிக்கோ பயங்கர சந்தேகம் ஆகிடுது. எப்படிடா இது ஒரிஜினலாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும் போதே நம்ம தீபாவும் அவங்கள்ட்ட வந்து, என்னம்மா நீ இப்படி பேசுகிற, நீ இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காண்டி தான் இங்கே வந்தியா, இப்படி விருந்துக்கு வரணும்னு தேவையே இல்லை அப்படியே நம்ம தீபாவும் அபிராமியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. அத்தையும் துளசிக்கு 10 பவுன் தான் செயின் போட்டாங்க. இந்த இருக்கு எல்லா நகையும், என்னோட நகையும் சேர்த்து நீயே வச்சுக்கோ, இனிமேல் இந்த பக்கம் கூட வந்துடாத, இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்லிட்டு சிவராமனோட குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தீபாவும் பேசுகிறாங்க. அந்த சீனை பார்க்கும்போது எப்போவுமே அமைதியாக இருக்க தீபாவா இப்படியெல்லாம் பேசுகிறது மாதிரியே இருக்குது. ஒரு வழியாட்டு அபிராமி என்ன செய்யறதுன்னே புரியாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதே சமயத்துல சிவராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் பயங்கர டவுட் ஆயிடுது. எப்படி அந்த நகை தங்கமா மாறும், யாரு செய்த வேலையா இருக்கும், ஒண்ணுமே புரியலேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. லக்ஷ்மியும் சிவராமன் கிட்ட யாரோ நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, அந்த நகை மட்டும் போலின்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு துளசி அந்த வீட்லேயே ஏற்றிருக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவளை ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, நல்ல வேளை இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே சிவராமனும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அஞ்சலியும் குழம்பி போயிடுறாங்க. யார் இதை செய்திருப்பா அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. லக்ஷ்மியும் தீபா கிட்ட வந்து, நீ எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிட்டாமா, உங்கள் அம்மானு கூட பார்க்காம எங்கள் குடும்பத்துக்காண்டி நீ சப்போர்ட்டிவாக இருந்த, நீ இந்த குடும்பத்துக்காண்டி எவ்வளோ பெரிய விஷயம் செய்திருக்க அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கு தீபாவும், நான் செய்ததெல்லாம் சின்னதுதாம்மா, எங்கள் வீட்டில் அவ்வளோ ரூபா கொட்டி கிடக்கு, கோடி கணக்கில் இருக்கும், எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு கூட தெரியாது, இருந்த அப்புறமா கேசவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தானே வந்து நின்னீங்க, அன்னைக்கு என்னடானா ஒரு 30 லட்ச ரூபா பணம் கூட கேசவனுக்காண்டி அவங்க கொடுக்கல, ஆனால் மாமா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு நினச்சி தெரிஞ்ச உடனேயே அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க, யாருமே இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ பணம் இருந்த பிறவும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணதுக்கு வரலை, உங்கள் பையனுக்காண்டி நீங்கள் செய்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அப்படி இருக்கும்போது என்னோட அம்மா இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசவும் எனக்கு கொஞ்சம் கூட பொறுக்கலை, என்னால் சுத்தமாக தாங்க முடியலை, அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம சிவராமன் லக்ஷ்மி கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சமயம் தீபா இந்த மாதிரி பண்ணிருப்பாளோன்னு சொல்லிட்டு, நீயே அந்த நகையை மாற்றி வச்சேன்னு கேட்குறாங்க. தீபாவும், அம்மா கிட்ட நான் அப்படி பேசினேனே தவிர மற்றபடி அந்த செயின் எல்லாம் மாற்றி வச்சது நான் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதே சமயத்தில் அஞ்சலிக்கும் பயங்கரமாக டவுட் ஆகிட்டே இருக்கு. முருகனை பார்த்தா ஒரு மாதிரி நிற்கிறாங்களே, அப்போ முருகனுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு அவங்கள்ட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி செயினை ஏற்கனவே மாற்றினதை பார்த்த நம்ம முருகனும், வெற்றி இதை பற்றி யார்கிட்டமே சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கியிருக்காங்க, இவங்க வேற கேட்டுகிட்டே இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது, வெற்றியை பற்றி இப்போ சொல்லலைன்னா அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு முருகனும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அஞ்சலியும், என்னது வெற்றி இவ்வளோ நல்லவங்களா, நம்ம குடும்பத்துக்காண்டி இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிவராமன் வெற்றிக்கும் நமக்காண்டி நம்ம மாப்பிள்ளை இவ்வளோ செய்திருக்காங்களா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக செய்துட்டு அவங்க அம்மா கிட்ட கூட எதுவும் பேசாமல் அதனால தான் இருந்தாங்க போலன்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்த துளசியும் வெற்றியை பார்த்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, அவங்க என்னதான் பேசினாலும் அதுக்கு மறு வார்த்தை நீங்கள் எதுவுமே சொல்லலையே,
எங்க குடும்பத்துக்கு மேல உங்களுக்கு அவ்வளோதான் அன்பு இருக்குல்ல. உங்க அம்மா எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சும்மா இருக்க தோணுச்சுன்னு வெற்றிய வெளுத்து வாங்குறாங்க. அதுக்கு நம்ம வெற்றியும் நான் ஏதாவது சொன்னாலும் நடிக்கிறேன்னு சொல்லுவீங்க. எதுவுமே சொல்லாட்டாலும் ஏன் கேட்கலன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கிண்டலா பேசிட்டு போறாங்க. துளசிக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல நீங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. உங்க அக்கா தீபா கூட எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. அந்த இடத்துல நீங்க எதுவுமே பேசாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கும் வெற்றி எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துடுறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் துளசிக்கு கால் பண்றாங்க. துளசி அஞ்சலி எதுக்கு இப்ப கால் பண்றான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவும் நம்ம அஞ்சலியும் துளசிக்கிட்ட என்ன வீட்டுக்கு போனதும் வெற்றியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்குறாங்க. துளசியும் சரி அவங்க பண்ணது தப்பு தானே, அவங்க அம்மா இவ்வளோ சொன்ன அப்புறமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக தானே இருந்தாங்க, அதையும் நீ பார்த்ததானேன்னு கேட்குறாங்க. அஞ்சலியும் நீ இன்னும் வெற்றியை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லைக்கா, உனக்கு வெற்றியோட அம்மானால எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம போலி நகைன்னு தெரிஞ்சுதுன்னா லைஃப் ஃபுல்லாவே உன்னை ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கன்னு நினைச்ச வெற்றி தான் அந்த நகையை மாத்தி கோல்டு செயினாட்டு வச்சிருக்காங்க. இது தெரியாம அவங்கள போய் திட்டிட்டு இருக்கியே. எல்லாம் நம்ம முருகன்னு பார்த்துருக்காங்க. அவங்கள்ட்டையும் நீங்க இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு எல்லா உண்மையும் அஞ்சலி துளசி கிட்ட சொல்றாங்க. துளசிக்கோ இப்பதான் எல்லாமே புரிய வருது. அப்ப எல்லாத்துக்கும் காரணமும் இந்த வெற்றி தானா? இவ்வளோ நல்லவங்களா? அப்படி இருந்த பிறவும் நான் இவ்வளோ திட்டுனதுக்கு அவங்க பதில் பேசியிருக்கணுமே. எந்த உண்மையுமே சொல்லாம அவங்க மறைச்சிட்டாங்களே. அதே மாதிரி வெற்றி மட்டும் அப்ப அந்த செயினை மாத்தி வைக்கலனா நம்ம குடும்பத்தை அவங்க அம்மா இன்னும் அவமானப்படுத்தியிருப்பாங்க. நம்ம மேல உள்ள அன்புனால தானே அவங்க இதெல்லாம் செய்திருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஏற்கனவே மோனிகா பார்த்து வச்ச மாப்பிள்ளை கிட்ட இருந்து காப்பாத்தி இவங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த பிரச்சனையிலையும் மாட்டாம நான் இருந்தேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம துளசி வெற்றியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. வெற்றி நமக்காண்டி தான் எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி தியாவையும் தன்னோட பொண்ணாவே பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்த வெற்றியையும் நம்ம துளசி நீங்கள் தானே அந்த செயினை மாற்றி வச்சது, அப்புறம் எதுக்கு எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லலை, அதான் அந்த விருந்தில் வச்சு யார்கிட்டேயும் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. உடனே நம்ம வெற்றியும் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புகிற மாதிரியே இல்லை மேடம், அதனால தான் சரி எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அது தெரிஞ்சால் நீங்கள் எப்படி அதை ஏற்றிப்பீங்களான்னு புரியலை, அதான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கோல்டாட்டு மாற்றி வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்புறமாட்டு உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், இனியும் விருந்திலேயே நடந்ததை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதுங்க. நம்ம தியா பாப்பாவுக்கு பசிக்குது, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம துளசியும் வெற்றியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி அவங்கள ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.